சொல்றதுக்கு அங்க தொடர்பு சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துக்கும் மூளை கனெக்ஷன் இருக்குது. எப்படி இந்த கனெக்ஷன் கொடுக்க தெரியுமா? மூளையுடைய கடைசியில் அப்படி ஒரு நரம்பு பந்து அப்படி இழுத்துட்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படி அந்த முதுகுத்தண்டுங்கிறீங்களே, அது நீங்க என்னமோ குனிகிறதுக்கு நிமிர்றதுக்குன்னு சொல்றீங்க. அதுவும் வாஸ்தவம் தான். குனிய நிமிர பேலன்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் அந்த முதுகுத்தண்டு உதவுது. அந்த முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கும், குழாய். முதுகுத்தண்டுக்கு உள்ள கதை விடுறான்லாம் மெயின் கேபிள். தான் மெயின் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. மூளையில இருந்து வரக்கூடிய மெயின் கேபிள் அப்படி இந்த முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கும். அது உள்ள கழுத்திலிருந்து அப்படி இறங்கும், உள்ளக அப்படி இறங்கி உள்ள வரைக்கும் வரும். வந்து அங்க இருந்தா சைடு கனெக்ஷன், கைக்கு கனெக்ஷன், காலு கனெக்ஷன், முட்டுக்காலு கனெக்ஷன், ஹார்ட் கனெக்ஷன், நுரையீரல் கனெக்ஷன், கல்லீரல் கனெக்ஷன், வயிற்று கனெக்ஷன், சிறுநீரகத்துக்கு கனெக்ஷன், எல்லாத்துக்கும் கனெக்ஷன். அந்த மெயின் வந்து முதல்ல அடிச்ச வயல் கட்டாயம் இல்லாட்டி என்ன ஆகுறது? அடிக்கடி ஒன்னு ஆகக்கூடாதுக்காக வேண்டி இதுக்கு சரியான ஓடு பாதுகாப்பு வச்சு மேல முடிய வர முளைக்க வச்சு அதுக்கு மேல அந்த ரப்பர் பந்து மாதிரி வச்சு அதை சேஃப்டி பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் கட் ஆயிட்டு என்ன பண்றது? உங்களுக்குள்ள கனெக்ஷன் கட் ஆகி போச்சுன்னா அறுவாள் வெட்டான் ஒருத்தன் எலும்பு மேலதான் போடும். வயருக்கு உள்ள வயருக்கு ஒண்ணு ஆகாது. மெல்லிய வயர், கோடிக்கணக்கான வயர்கள் அந்த முதுகுத்தண்டுக்குள்ள இருக்குது. அப்ப இது வலிக்கும் துடிப்பான தவிர அந்த கனெக்ஷன் அந்த ஒரு இடத்துல தான் கட் ஆகும். மெயின் கட்டாச்சுன்னு வைங்க, பாதி உடம்புக்கு செயல்படும், கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. அந்த மெயின் வயர் இருக்க அங்கிருந்து அந்த வயர்கள் தனித்தனியா பிரியும். இப்படியாக அந்த சேஃப்டியான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வச்சு இது எதுவும் இதெல்லாம் என்னடா இது ஒண்ணு செய்ய முடியுமா? இயற்கை அமையுமாங்கிற இந்த இடத்துல என்ன ஆபத்துகள் அதிகம் வரும், இந்த இடத்துல அடிபட்டா வீணா போயிடக்கூடாது, இதுதான் மெயின் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கறதுக்கான தகுந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள அப்படி எலும்பு உறுதியான மனித உறுப்புல உறுதியான எலும்பு, அந்த எலும்புகளை கொண்டு அப்படி கவர் பண்ணி அதுல இருந்து கனெக்ஷன் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போறதா மனுஷன். எல்லா உத்தரவு அப்படி தலையிலிருந்து கனெக்ஷன் ஆரம்பிச்சு மெயின் பாக்ஸ் தான் இங்க இருந்து கனெக்ஷன் ஆரம்பிச்சு நரம்புகள் அப்படி மொத்தம் அப்படி தொகுத்து இப்படி கொண்டு வந்து முதுகு தண்டுல கொண்டு முதுகுத்தண்டுல கடைசி வரைக்கும் கூட இருக்காது, பாதிக்கு தான் இருக்கும். பாதி வரைக்கும் அந்த கனெக்ஷனை வச்சு அதுல இருந்து மெல்லிய மெல்லிய வயர்களா எடுத்துக்கிட்டு போய் இங்க வரைக்கும் வந்து இங்க உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க உள்ள கனெக்ஷன் ரத்தத்தை அதிகமா விடு, இந்த ரத்தத்தை கம்மியாக்கு, இந்த இடத்துல காய வச்சு விடு, நிப்பாட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறுத்தின உத்தரவு போறணுமே, இல்லாட்டி அதுல செத்து போயிருவானே. காயப்பட்ட உடனே அந்த இடத்துல ரத்த சப்ளை நிப்பாட்டணுமே. ஏற்கனவே உள்ள கமாண்ட்ல வந்துச்சு, அந்த ரத்தம் தான் வரும். அப்புறம் நினைஞ்சிரு நின்றும் ஆர்டர் நிறுத்து வேலைய ஓட்டம் இருக்குது, ஓடிக்கிட்டு எல்லாருக்கும் வெளியே போயிடும், நிப்பாட்டு. அங்கிருந்து கமாண்ட் வரும், ஏற்கனவே போன ரத்தத்தோட போயிடும். அப்புறம் அதனால காஞ்சி போய் கரெக்டா பண்ண சப்ளை கொடுக்கணும். அந்த இடத்துல பவர் மின்சாரத்தை கட் பண்றாங்க, வயர் சரியில்லைன்னு கரண்ட கட் பண்ணி தான் பீச்சை வந்து வேலை பார்க்கறான். அப்ப இங்க கட் ஆயிடுச்சு, இப்ப சப்ளை விட்டா ரத்தம் வெளியே போயிடும், காலியாயிருவான். நிறுத்து, இந்த கைப்பக்கம் ரத்தத்தை சுலோவா கொடு, பிரஷர் கம்மியாக்கு, இயங்கவும் செய்யணும், கை வேலையும் செய்யணும், முத்தமாடி பட்டு போயிடக்கூடாது, லைட் லேசா கொடு, இன்னும் நரம்பு பக்கத்து போகாம கொடு அப்படின்னு காஞ்சவன அப்படி சேர்த்த பிறகு சீராயிடுச்சு ஒழுங்கா கொடு. இதெல்லாம் கண்காணிக்கணும்ல, எல்லாம் மேல இருந்து கமாண்ட் வரும். அப்ப இவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு படைப்பை தான் மனுஷன் இது வரைக்கும் நல்லா அம்புசிக்குங்கிறான். உன்னை சிந்திச்சு பார்ப்பா, உனக்குள்ள எவ்வளவு அதிசயங்கள் நிகழ்ந்து யோசிச்சு பாரு. எப்படி எல்லாம் அதிசயம் நிகழ்ந்து ஒவ்வொரு புறனா எடுத்து பாருங்க. இந்த மூளையை மையமா வச்சுக்கிட்டு நீங்க கண்ணு, உங்களுடைய காது, உங்களுடைய வாய், உங்களுடைய மூக்கு, இதுக்குள்ள நிகழ்ற அற்புதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் பிரமிச்சு போக வேண்டி இருக்குது. கண்ணுல இருந்து ஆரம்பிங்கதான் முக்கியமான ஒரு உறுப்பு மனித உறுப்புகள்லயே. இந்த கண்கள்ல இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வினாடியும் எத்தனை விதமான வேலை கண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, பாக்குறீங்க. பாக்குறதுல என்னன்னு நிறைய பேர் விளங்கல. பார்த்தா என்ன, ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லயும் படத்தை எடுத்து அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பிலிம் வேணும், எவ்வளவு நெகட்டிவ் வேணும், ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல. இதுக்கு எவ்வளவு பேட்டரி போடணும், ஒண்ணும் போட வேண்டியது இல்ல. இப்ப நீங்க என்னை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் படம் ஒரு பிளாஷ் அடிச்சுக்கிட்டே போகுது. அதனாலதான் நான் இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, இப்படிங்கிறது தெரியுது. எல்லா காட்சியும் ஒரு செகண்ட் கூட விடாமல் அவ்வளவு என்ன செய்யுது, பிலிம் ரோல் இல்லாம படம் போய்கிட்டே இருக்கு, உள்ள போய்கிட்டே இருக்கு. உள்ள போய் இப்படி ஸ்டோர் ஆயிடுது, உள்ள போய் என்ன செய்யுது, ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்ப ஒவ்வொரு காட்சிகளை என்னென்ன ஸ்டோர் ஆகுது, அசைவுகள் ஸ்டோர் ஆகுது, என்னுடைய உயரம் ஸ்டோர் ஆகுது, என்னுடைய நிறம் ஸ்டோர் ஆகுது, என்னுடைய பர்சனாலிட்டி நான் என்னவா இருக்கிறேங்கிறது ஸ்டோர் ஆகுது, நான் போட்டுக்கிற சட்டை ஸ்டோர் ஆகுது, எல்லாம் தனித்தனியா. கொஞ்ச நேரம் கண்டு இன்னைக்கு வந்து என்ன கலர் சட்டை போட்டாருன்னு கேட்டா, நீங்க போன பிறகு நாளைக்கு கேட்டா நேத்து பேசினாரு என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, ஒரு பச்சை கலர் மாதிரி போட்டிருந்தாரு சொல்லுங்களா இல்லையா? எப்படி சொல்றீங்க? நேரத்தில் பாத்தீங்க, இப்ப பாக்கல, நீங்க உள்ள இருக்குது ஸ்டோர் பண்ணி, உள்ள என்ன செய்யுது, போட்டா எடுத்து அனுப்பி உள்ள வச்சிருக்குது. டக்குன்னு என்ன செய்யுங்க, நேத்தானே
ஒரு பட்டன் தட்டுறீங்க, நீங்க அறிஞ்சு தட்டுறது இல்ல, கம்ப்யூட்டர்ல நடக்குது. தட்டின டக்குனு படத்தை கூட காட்டுது. நேற்று நடந்த இந்த கலது கண்ணாடி போட்டு தர போடலையா, நான் போட்டு தரேன் உடனே. இதுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறது இல்ல, இங்க 24 மணி நடந்தது இல்ல, அப்படி யோசிக்கிறோம் இல்ல கிடையாது. ஒரு செகண்ட் சொல்லி கேட்ட உடனே நேற்று கண்ணாடி போட்டு தர இல்லையா, கண்ணாடி போட்டு தர உடனே எடுத்து காட்டுறது. அப்ப அந்த படங்கள் அனுப்பி எப்படி படங்கள்னு கேட்டா பாருங்க, வெளிச்சம் அதிகமாகுதா, அதிகமாகும் போது ஒரே மாதிரி போகணுமா இல்லையா, கேமரா தப்பு பண்ணிடும். கேமராவில் வெளிச்சத்தை கொண்டாந்து வைங்க, மூஞ்சி தெரியாது, ஒரு மாதிரியா போயிடும். அந்த கரெக்டான வெளிச்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல யாரு உட்காந்து அட்ஜஸ்ட் பண்றது, அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். கண்ணு என்ன செய்யும், வெளிச்சம் அதிகமா இருக்கும் போது அப்படி சுருங்கி அப்படி பார்க்கும், வெளிச்சம் கம்மியா இருக்கும் அப்படி விரிஞ்சு பார்க்கும். அதுல ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் லென்ஸ் வச்சிருக்கான், அட்ஜஸ்டபிள் ஆகி அதனாலதான் மெல்லிய இருக்குன்னு நீ பாத்துருவீங்க. நல்ல வெளிச்சம் இருக்குன்னு வைங்களேன், அதுலயும் பாத்துருவீங்க. இதை விட விளக்க அணைஞ்சு போய் மண்ணெண்ணெய் விளக்க வச்சுட்டோம், அதுக்கு இதுக்கு வச்சுக்கன்னா எத்தனையோ 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. 1000 மடங்கு பெருசு குறையுது. மண்ணெண்ணெய் விளக்குல என்ன செய்வோம், இவர் தான் அவர் தாங்கிறீங்க. அப்ப அந்த விளக்கு இது கேமரா வந்து தப்பு பண்ணிடும். மனிதன் கண்டுபிடிச்ச கேமரா இருக்க தப்பு பண்ணிடும். அப்ப போய் நம்ம உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி கலர் எல்லாம் கரெக்டான கலர் தான் காட்டும். அப்போ என்ன செய்யும், கரெக்டான கலர் தான் காட்டுமே தவிர நீங்க வந்து இது கூட ஏமாத்தி வேற கலரா காட்டும், கருப்பு சிவப்பா காட்டிவிடும். என்னை கூட சகஜவன் காட்ட முடியும் டிவியில. நேர பாக்குறீங்களே, உங்க கண்ணு அப்படி அந்த கேமரா ஏமாற மாதிரி ஏமாறாது. என்னத்தான் நீங்க வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சத்தை போட்டு வச்சாலும் சரி, அது என்ன நேச்சுரலோ அது அப்படி கரெக்டா காட்டும். நேச்சுரலா கொண்டா காட்டும். வெளிச்சத்தை குறைச்சாலும் காட்டும், டீப் லைட் வெளிச்சம் அப்படிதான் காட்டும், இந்த வெளிச்சம் அப்படிதான் காட்டும், மண்ணெண்ணெய் விளக்குல தான் காட்டும். அதுக்கு போதுமான வெளிச்சம் இல்லாட்டி மட்டும்தான் காட்டாம விட்டுவிடும். அவ்வளவுதான், தெரியல இருட்டு அப்பதான் காட்டாது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் எல்லா வெளிச்சத்துக்கும் ஏற்றவாறு அட்ஜஸ்ட் ஆகிக்கொண்டு கோடிக்கணக்கான இதுகளை ஒவ்வொரு செகண்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்படி போகுது, படம் எடுத்து உள்ள போகுது, அங்கிருந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. அது ஒரு ஹிக்மத், சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம ஒரு பாக்குறோம், உங்களை வந்து கண்ணால் நீங்க பாருங்க, உங்களே முகம் பார்க்கிற கண்ணாடில பார்த்தா எப்படி தெரிவிங்க, லெப்ட் ரைட்டா தெரியும், ரைட் லெப்டா தெரியும், அப்படிதான் தெரியும். முகம் பார்க்கிற கண்ணாடில பார்த்தோம்னு சொன்னா லெப்ட் வந்து ரைட் ஆகிக்கிறோம், ரைட் வந்து லெப்ட் ஆகிக்கிறோம், அப்படிதான் தெரிய முடியும். அப்ப லெப்ட் ரைட்ங்கிறது வந்து அந்த பக்கத்துல பார்த்து நம்ம மாறிக்கிறோம்லங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்படி பாக்குறோம், இது வந்து லெப்ட், இது வந்து ரைட், இப்படி கண்ணாடி இருக்கு. அந்த பொசிஷன்ல இருந்து கொண்டு நீ கற்பனை பண்ணி பாருங்க, மாறிக்கிறது டைரக்ஷன் வழங்குதா, மாறிக்கிறது. அவ மாறுறதுக்காக என்ன பண்ணிருக்குன்னா கண்ணுல போறது வந்து இது மாறித்தான் போவோம். இப்படி பார்க்கும் பொழுது லெப்ட் ரைட் மாறிதான் உங்களை நான் எடுப்பேன், கரெக்டானது எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா உள்ளுக்க இது இருக்குல்ல, இது போய் ஒரு இடத்துல சந்திக்குது, இதோட சந்திக்குது, திசை மாறி போகுது. இங்க இருந்து எடுக்கிறது இப்படி போயிருது, இங்க இருந்து எடுக்கிறது இப்படி போகுது. அது பெருக்கல் மாதிரி ஒண்ணு வருதுங்க. கண்ணுல இருந்து போகும்போது அந்த இடத்துல சந்திச்சு அதை கரெக்ட் திசையை மாத்திக்கிட்டு ரைட்ல இருந்து வந்து லெப்ட்ல ஓடுது, லெப்ட் கண்ணுல இருந்து ரைட் பக்கம் ஓடுது. நேர மூளைக்கு போறது இல்ல, மூளையில இருந்து கண்ணுக்கு இப்படி நேர அனுப்புனா எப்படி அனுப்பிடு, மாத்தி அனுப்பி விட்டுரும். வலது கண்ணத்தை அடிச்சு விட்டு இடது கண்ணத்துல அடிச்சுருவான். ஏன்னா அப்படிதான் போகுது படம், அது அப்படி கணக்கு எடுத்துட கூடாதான். அதுக்காக என்ன பண்ணுது, வலதுன்னு கண்டுபிடிக்கணுமே, படத்தை பிரட்டி விடணும். அப்படி படத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஜங்ஷன்ல அப்படி பிரட்டி விட்டு இது இந்த பக்கம் போயிரு, அந்த பக்கம் போயிரு. அப்ப அதுக்கு ஒரு மூணு அப்படி வச்சிருக்கான். கண் எப்படி இருக்கு, பெருக்கல் அடையாளம் மாதிரி இந்த கண் அந்த கண்ணு போய் சந்திக்கிற ஒரு இடத்துல சந்திச்சு அப்புறம் பிரிஞ்சு போகுது. இப்படி வந்து என்ன செய்ய, இப்படி அந்த இடத்துல ரெண்டு மிக்ஸ் ஆகி கரெக்டா ரெண்டு கண்ணு எடுத்த படத்தையும் சரி பண்ணிக்கிட்டு கரெக்டான டைரக்ஷனை மூளை எப்படி விளங்கிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி கிளீனா பாஸ் ஆகி போய் அதை கரெக்டா மேல கீழே காட்டுது, கீழே வந்து கீழேன்னு சொல்லுது, இப்படி துல்லியமா காட்டிப்படுது. இந்த மாதிரியான அதிசயங்கள் வந்து கண்ணுக்குள்ள அமைச்சு வச்சுக்கிறான். இவ்வளவுதானா, இன்னும் ஒவ்வொரு உறுப்புகள்ல உள்ள அதிசயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல, உறுப்புகள் மாத்திரம் இல்ல, உறுப்புகள், இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள், இந்த பூமி ஆகாயம், இதுகள்ல உள்ள அதிசயங்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம நம்ப முடியாத அறிவை கொண்டு சிந்திச்சோம்னா நம்ம அறிவை தோத்துறது, அறிவுக்கு சாத்தியமாகாது. அப்படிப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் உலகத்துல நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வைத்து கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்குவது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லை என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாம புரிந்து கொள்வோம். அல்லாஹ் அதுக்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.